இப்ப இத வந்து இப்படி மடிக்கிறோம். நல்லா பாத்துக்குங்க. இது ஒரு ஷார்ட்டாவே போடுவாங்க. ஷார்ட்ஸாவே நான் உங்களுக்கு இந்த லைவ்ல வரனால இதுலயும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க மடிக்கிறீங்க. இப்ப மடிச்சுட்டு இதனுடைய இன்ச் வந்து எத்தனை இன்ச்சுன்னு அளந்துக்குங்க. இப்ப இங்க இருந்து ஒரு 3 இன்ச் வருதுன்னு வைங்க. இங்க இருந்து 3 இன்ச் டாட் வருது. இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இங்க இருந்து நேரா 2.5 இன்ச்சுக்கு கொண்டு வாங்க தையல். புரியுதுங்களா? இங்க இருந்து 2.5 இன்ச்சுக்கு தையல் கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு அப்படியே ஃபுட்ர லைட்டா சன்னமா இந்த 3 இன்ச் வரைக்கும் புடிச்சுக்குங்க. புடிச்சு இங்க கொண்டு வந்து டபுள் ஸ்டிச் போட்டுக்குங்க. புரியுதுங்களா? 3 இன்ச் இருந்துச்சுன்னா, இதே அர்க்காட்ல இருந்து 2.5 இன்ச் வரைக்கும் கொண்டு வந்துருங்க தையலு. கொண்டு வந்துட்டு இந்த ஓரத்திலேயே சன்னமா இப்படி அடிச்சு இங்க வந்து பேக் ஸ்டிச் குடுத்துருங்க. இந்த அரை இன்ச்ல. தைச்சுட்டு கிளாத்த வந்து இப்படி ஓப்பன் பண்ணி பாருங்க. அந்த ஷார்ப் வந்து வராது. முழுக்குன்னு அழகா இருக்கும் பாக்குறதுக்கு உங்களுக்கு. ஓகேங்களா? இப்பல்லாம் யாரும் அந்த மாதிரி ஷார்ப் போடுறதில்ல. பிரின்ஸ் கட் மாதிரி தான் கேக்குறாங்க. சோ நீங்க இந்த மாதிரி நீங்க ஸ்டிச் பண்ணீங்கன்னா அழகா வந்து உங்களுக்கு அந்த கப் ஷேப் வந்து அழகா இருக்கும். அதாவது ஷார்ப்பா தூக்கிட்டு இல்லாம மோல்டிங்கா அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சோ அந்த மாதிரி அழகா வரும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? 2.5 இன்ச் வரைக்கும் வந்து 1/2 இன்ச் வந்து சன்னமா புரியுது. ஒரு நூலடி தையல்ங்கிறாங்க இல்லையா? சன்னமா இங்க இருந்து பாருங்க. இப்படி சன்னமா இப்படி கொண்டு போய் இப்படி பேக் ஸ்டிச் குடுத்துக்குங்க. அவ்வளவுதான். திருப்பி பாருங்க. அழகா வரும் இந்த கப் ஷேப். ஷார்ப் வராது. வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா?